ஸ்ரீ அகஸ்தியர் ஒளி பாகம் 104 2020 ஆண்டில் ஸ்ரீ ஜேஷ்டாதேவி வழிபாடு. ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை. ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை. ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை. ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம். நடப்பு 2020 ஆண்டில் தொடர்ந்து ஒரு வார காலத்திற்கு சூரியனை காண முடியாத சூழ்நிலை உருவாகும் என்று சித்த கிரந்தங்கள் உரைக்கின்றன. எதிர்பாராத வகையில் ஓரிரு நிமிடங்கள் மின் விளக்குகள் நின்றுவிட்டாலே மக்கள் மனதில் அச்சம், குழப்பம், பீதி போன்றவை உருவாகி விடுகின்றன. அவ்வாறு இருக்கும் பொழுது சூரியனே மறைந்து போகும்பொழுது ஏற்படுகின்ற மனக்குழப்பம், பீதியையும் அகற்றக்கூடிய அனுக்கிரக சக்தியை அளிக்கக்கூடியதே மூத்த திருமகள் வழிபாடாகும். தெய்வ நம்பிக்கையும் குரு நம்பிக்கையையும் மேலும் மேலும் பெருக்கிக் கொள்ள விழைவோர் தொடர்ந்து ஸ்ரீ ஜேஷ்டா தேவியை துதித்து வருவதால் தங்கள் சாதனையில் சிறப்பான முன்னேற்றத்தை காணலாம். பொதுவாக தெய்வத்தை இந்த நாளில் இந்த இடத்தில்தான் வழிபடலாம் என்ற வரைமுறை கிடையாது. எந்த இடத்திலும், எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலும் இறைவனை வழிபடலாம். இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஆனால் சில குறிப்பிட்ட பூஜைகளில் சிறப்பான பலனை பெறுவதற்காக குறித்த கால தேச வரைமுறைகள் சித்தர்கள் மகான்களால் ஏற்படுத்தப்பட்டு உள்ளது என்பதும் உண்மையே. இம்முறையில் ஸ்ரீ ஜேஷ்டா தேவியை ரோஹிணி, மகம், அனுஷம், திருவோணம் எனும் நட்சத்திர தினங்களில் வழிபடுவதால் உறுதியான மன உறுதியும், எடுத்த காரியத்தை வெற்றியுடன் சாதிக்கும் திறமையும் சிறப்பான அனுக்கிரகமாக இறையருளால் கிட்டும். ஒரு வருடத்தில் வரும் மேற்கூறிய 4 நட்சத்திர தினங்களிலும் தொடர்ந்து வழிபாடுகளை நிகழ்த்தி வந்தால் எத்தகைய சூழ்நிலையிலும் அஞ்சாமல் செயல்படும் மன உறுதியை இறை அருளால் பெறலாம். நவமி, திரையோதசி, பௌர்ணமி திதிகளும் ஸ்ரீ ஜேஷ்டா தேவிக்கு உரிய சிறப்பான பூஜை தினங்களாகும். இந்த திதிகள் மேற்கூறிய நட்சத்திரங்களுடன் இணைந்து வந்தால் பலன்கள் பன்மடங்காக விருத்தியாகும். ஸ்ரீ சனீஸ்வர லோகத்திற்கு உரித்தான தேவமொழியே சுஜனி என்னும் மொழியாகும். ஸ்ரீ சனீஸ்வர பகவானும் ஸ்ரீ ஜேஷ்டா தேவியை தன்னுடைய தேவ அன்னையாக கருதி அந்த மாதாவை தன்னுடைய லோகத்திற்கு உரித்தான சுஜனி என்னும் தேவ மொழியில் துதி செய்து வணங்கினார். சுஜனி மொழியில் அமைந்த ஸ்ரீ ஜேஷ்டா தேவி துதியை கலியுக மக்களும் உணர்ந்து பயன்பெறுவதற்காக திருக்கைலாய பொதிமுனி பரம்பரை குருமகா சந்நிதானம் ஸ்ரீ சதா தபஸ் சித்தர் பிரான் அந்த சனீஸ்வர துதியின் தத்துவத்தை தமிழ் மொழியில் அருளியுள்ளார்கள். மிகவும் சக்தி வாய்ந்த துதி. ஓம் க்ளீம் ஐங்கரன் அவனியாய் போற்றி. ஓம் க்ளீம் அடைக்கலம் அருள் அன்னையே போற்றி. ஓம் க்ளீம் சிவனருள் இனிதருள் சியாமளா போற்றி. ஓம் க்ளீம் ஆசை அறுப்பாய் போற்றி. ஓம் க்ளீம் மும்மலம் நீக்கும் மூல தேவியே போற்றி. ஓம் க்ளீம் பார்க்கடல் பணித்த பைந்தளிர் போற்றி. ஓம் க்ளீம் சுயம்பர சூட்சும சுந்தரி போற்றி. ஓம் க்ளீம் சுரபி முளைப்பால் சுவையே போற்றி. ஓம் க்ளீம் இணைகரம் ஓர்கரம் உவந்தாய் போற்றி. ஓம் க்ளீம் ஆதவன் செஞ்சுடர் அருட்குடை போற்றி. ஓம் க்ளீம் நாமம் பதிக்கும் நல்லாள் போற்றி. ஓம் க்ளீம் சந்தியா வந்தன தாரகை போற்றி. ஓம் க்ளீம் மூலாதார முப்புரி முனிநிழல் போற்றி.
ஓம் க்ளீம் ஆராதாரம் அமர்தி அருளே போற்றி. ஓம் க்ளீம் தினகரன் கனல் மேவும் வெஞ்சுடர் போற்றி. ஓம் க்ளீம் அங்காரகனுக்கு அருள் அம்மையே போற்றி. ஓம் க்ளீம் நீலோத்பலம் நயந்த நிர்மலா போற்றி. ஓம் க்ளீம் முத்திக்கு வித்தே முழுமதி போற்றி. ஓம் க்ளீம் நித்திய திருவடி நீங்காய் போற்றி. ஓம் க்ளீம் நிலம் அளந்தான் நல்லுறவே போற்றி. ஓம் க்ளீம் தீர்க்க சுமங்கலி தாயே போற்றி. ஓம் க்ளீம் வரம்பிலா வரமருள் வனிதா போற்றி. ஓம் க்ளீம் உள்ளம் உவக்கும் உண்மை போற்றி. ஓம் க்ளீம் துன்பத்திடை துணை வரும் தோணி போற்றி. ஓம் க்ளீம் அரிதுயிலான அருமருந்தே போற்றி. ஓம் க்ளீம் வழித்துணை நீயே தோளா மணியே போற்றி. ஓம் க்ளீம் ஆனந்த பைரவி அமுதே போற்றி. ஓம் க்ளீம் ஆணி பொன்னம்பலத்து அற்புதமே போற்றி. ஓம் க்ளீம் சுந்தர வடிவழகி சூலினி போற்றி. ஓம் க்ளீம் சாட்சி ஆனவளே சத்தியமே போற்றி. ஓம் க்ளீம் இந்திரன் போற்றும் சந்திர பதம் போற்றி. ஓம் க்ளீம் தன்னிலை மறைக்கும் தயாநிதி போற்றி. ஓம் க்ளீம் எண்ணிலை எனக்கருள் எந்தாய் போற்றி. ஓம் க்ளீம் எண்ணம் வண்ணமாக்கும் ஏந்திழை போற்றி. ஓம் க்ளீம் சித் சபையின் நர்த்தனமே சிந்தாமணி போற்றி. ஓம் க்ளீம் குருவருள் திருவருள் நினதருள் போற்றி. ஸ்ரீ ஜேஷ்டா தேவிக்கான மேற்குறித்த போற்றி துதிகளை தினமும் ஓதி வழிபட்டிடுங்கள். உறுதியான திடமான மனத்தை பெற்று வாழ உதவுவதே ஸ்ரீ ஜேஷ்டா தேவி வழிபாடாகும். இத்தகைய அரிய ஆன்மீக பொக்கிஷங்களை பல ஆண்டுகளாக குரு மங்கள கந்தர்வா ஸ்ரீ வெங்கடராம சுவாமிகள் அவர்கள் அருளி வருகிறார்கள். நன்றி. ஸ்ரீ அகஸ்திய விஜயம் எனும் புனித மாத இதழ் மற்றும் மாங்கல்ய மகிமை எனும் நூல். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா. ஓம் ஸ்ரீ சர்க்குருவே சரணம்.